உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சி நடந்து கொண்டிருப்பதை காண ஒரு தீர்க்கதரிசி தேவையில்லை. அது மேம்படும் முன் மேலும் மோசமாகலாம். உலகம் பயத்தில் கைகளை சுருட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அசைக்க முடியாத ஒரு ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள். பொருளாதார அதிர்ச்சி மாமோன் எனும் விக்கிரகத்திலிருந்து விலகி வழங்கும் கடவுளிடம் திரும்ப அழைப்பு. சபை அறிவு மற்றும் சக்தியில் எழுந்து நிற்க அழைப்பு. இது ஜெனிபர் லெக்லேர், தி அவேக்கனிங் பிரார்த்தனை மைய இயக்கத்தின் நிறுவனர். பொருளாதார அதிர்ச்சி மற்றும் அதன் விழிப்புணர்வு அழைப்பை பற்றி பேச விரும்புகிறேன். எங்களுடன் பிரார்த்திக்கவும் போராடவும். காவலாளி, தீர்க்கதரிசி, இடையரா பிரார்த்தனையாளர், மனப்பாங்குடைய போர் வீரராக உயர்த்த விரும்புகிறேன். awakeningprayerhubs.com-இல் என்னுடைய சேருங்கள். இதில் நுழைவோம். சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் சபை 2025ஆம் ஆண்டில் உலக பொருளாதார வளர்ச்சி 2.2% ஆக மந்தமாகும் என்று கணித்துள்ளது. மேலும் பொருளாதார நிபுணர்கள் வரி போர்கள் மற்றும் அரசியல் நிலைமாறுதலால் இயக்கப்படும் சர்வதேச வர்த்தக பதற்றங்கள் வழங்கல் சங்கிலிகளை நெருக்கடிக்குள்ளாக்கி பொருளாதாரங்களை ஆழமான நிலைமாறுதலுக்கு தள்ளக்கூடும் என்று எச்சரிக்கின்றனர். நாடுகளில் பணவீக்கம் இன்னும் பிடிவாதமாக உள்ளது. சம்பளங்கள் சமநிலை இல்லாமல் உள்ளன. மேலும் மத்திய வங்கிகள் விளைவுகளை நிர்வகிக்க முயற்சிக்கின்றன. இதற்கெல்லாம் அடியில் ஆன்மீக சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பொருளாதாரங்கள் குலுங்கும் போது விக்கிரகங்கள் விழுகின்றன. சீமோடு மேலும் இந்த முறைமையை நாம் முன்பே பார்த்துள்ளோம். இல்லை நிதி வீழ்வு பலரின் பாதுகாப்பு போர்வைகளை பெரிய மந்த நிலையின் போது தேவையுள்ள ஆன்மாக்களால் தேவாலயங்கள் நிரம்பி கடவுளில் நம்பிக்கை தேடினார்கள். பொருளாதார கலக்கம் காலங்களில் இதயங்கள் மிகவும் மென்மையாக இருக்கும். மக்கள் நித்திய கேள்விகளை கேட்கத் தொடங்குகிறார்கள். மேலும் தேவாலயம் சரியாக நிலைநிறுத்தப்பட்டால் இந்த குழுக்கள் புத்துயிர்ப்புக்கு வளமான நிலமாக மாறுகிறது. ஆம், மத்தேயு 6:24 இல் இயேசு இங்கு என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாம். அவர் சொன்னார், நீங்க கடவுளையும் மாமோனையும் இரண்டையும் சேவிக்க முடியாது. அதனால் மாமோன் என்பது பணத்தை விட அதிகம். மாமோன் என்பது கடவுளை தவிர்த்து பாதுகாப்பு மற்றும் அதிகாரத்தை வாக்களிக்கும் ஒரு ஆவி. இது வெறும் பணம் மட்டுமல்ல, இதுக்கு பின்னாலே ஒரு ஆவி உள்ளது. மேலும் இது வெறும் பேராசை மட்டும் அல்ல, அது மாமோன். அங்கு ஒரு ஆவி உள்ளது. மாமோன் சார்ந்துள்ளது அல்லது கேட்கிறது. மாறாக மாமோன் விசுவாசத்தை கேட்கிறது, தன் பேராசையை வளர்க்கிறது, மச்சாட்சியை மந்தமாக்குகிறது. பல நேரங்களில் தேவாலயம் அவனது பலிபீடத்தில் தலைவணங்கியுள்ளது. நாம் நேர்மையாக இருந்தால் குழுக்கள் எங்கு நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆகையால் கடவுள் தமது கருணையில் விக்கிரகங்களை விழுவதற்கு அனுமதிக்கிறார். கடவுள் குழுக்களை கொண்டு வருகிறார் என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்லுவது குழுக்களில் விழிப்புணர்வுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. அவர் விஷயங்களை ஆதரிக்கவில்லை. நம்ம விதைத்ததை நாங்கள் அறுவடை செய்கிறோம். அவர் மக்களை கட்டுப்படுத்தவில்லை. சரியா? நமக்கு சுதந்திரமான சித்தம் உள்ளது. மேலும் பல முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அவை நீண்ட காலமாக பின்னணியில் எடுக்கப்பட்டுள்ளன. அது தீர்ப்பு அல்ல. இது பொய்யான ஆறுதல்களை அகற்றுவதற்கும் இழந்த ஆன்மாக்களின் கண்களை உண்மையாக அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒருவரின் மீது திருப்புவதற்கும் ஒரு விழிப்புணர்வு அழைப்பு. வரவிருக்கும் காலத்தில் நித்திய இரட்சிப்பு. சிலர் கூட தேவாலயத்தில் கடவுளை நம் ஆதாரமாக உண்மையாக நம்பவில்லை. கடவுள் எங்கும் உள்ள மக்களை பொருளாதாரத்திலிருந்து மனம் மாற்றி பற்றாக்குறையின் பயத்தை எதிர்த்து ராஜ்யத்தின் அதிசய பொருளாதாரத்தை ஏற்க அழைக்கிறார். நாம் நம் நிதிகளை ராஜ்யத்தின் கொள்கைகள், ராஜ்யத்தின் வாக்குறுதிகள், ராஜ்யத்தின் வழிகாட்டுதல்களின் படி கையாளும் போது உலகின் பொருளாதாரத்திற்கு உட்படவில்லை. ஆகையால் கர்த்தரின் பயம் நம் நாடுகளுக்கு திரும்ப வேண்டும். அதனுடன் மாமோனின் பிடியை உடைக்கும் ஒரு புனித மரியாதையும். இப்போது இது உடனடியாக நடக்கக்கூடியது அல்ல என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் நாம் பிரார்த்திக்க வேண்டும். ஏனெனில் இந்த குழுக்களின் காலத்தில் மற்றும் வரவிருக்கும் குழுக்களின் காலங்களில் இது வரவிருக்கும் பலவற்றில் ஒன்றாகும். விதவிதமான அளவுகள் குழுக்கள்கள், பொருளாதார குழுக்கள்கள் வரும். ஆனால் இதன் நடுவில் கடவுள் யோசேப்புகளை எழுப்புவார். யோசேப்பை போன்ற நபர்களை அவருக்கு வழங்கல், பாதுகாப்பு, செல்வாக்கு ஆகியவற்றிற்கான தெய்வீக உத்திகளை அளிக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள். எனவே யோசேப்பு வெறும் கனவுக்காரர் அல்ல. அவர் ஒரு மேலாளராக இருந்தாரே இல்லையா? அவர் காலத்தின் அடையாளங்களை விளக்கினார். மேலும் எகிப்தை வெறும் பஞ்சத்தை தப்பிக்க மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும் அமைத்தார். ஆகவே இந்த நேரத்தில் யோசேப்புகள் தேவை. ராஜ்ய மனப்பான்மையுள்ள வணிகத் தலைவர்கள், நிதி தீர்க்கதரிசிகள், தூதரக உத்திகள், ஆன்மீக சூழல்களில் பொருளாதார தரவுகளை விளக்கி ஆன்மீக துல்லியத்துடன் நகரும் ஆண்கள் மற்றும் பெண்கள்.
மற்றும் இவர்கள்தான் கடவுள் அழைக்கிறார் மேற்கோள் முடிவுரை உற்பத்தியை பரபோலிக்காக சேமிக்க, அறுவடைக்கு நிதி வழங்க மற்றும் நெருக்கடியில் உள்ள நகரங்களை ஆசீர்வதிக்க. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், இவர்கள்தான் அமைப்புகள் சரிந்த போது தீர்வுகளை எடுத்துச் செல்வார்கள். முந்தைய காலங்களில் பல்வேறு நாடுகளில் பொருளாதாரங்கள் சரிந்ததை நாம் பார்த்துள்ளோம். மீண்டும் அதை காண்போம். ஆதியாகமம் 41:30 பாரவோ யோசேப்பிடம் கூறினான், இவ்வெல்லாம் உமக்கு கடவுள் அறிவித்திருப்பதால் நீ என் அரண்மனைக்கு பொறுப்பாக இருப்பாய். ஆகவே தெய்வீக புரிதலுடன் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு மாற்றம் வருகிறது. ஆனால் நம்பிக்கையில் எழுந்தால் மட்டுமே, பயத்தில் அல்ல. ஒரு அற்புதமான செல்வம் மாற்றம் வரவிருக்கிறது. ஆனால் நம் தந்தையின் காரியத்தில் ஈடுபட வேண்டும். நம்மை மட்டும் கவனிக்காமல் திட்டமிடுபவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நாம் இதை நோக்கி முன்னேற வேண்டும். பயம் ஒரு சக்தி வாய்ந்த உந்துதல். எதிரி பொருளாதார தலைப்புகளை பயத்தை தூண்டுவதற்காக சேமிப்பு, சரியா, நாடுகளில் மற்றும் சில தேவாலய பகுதிகளில் நம்பிக்கையின்மையை உருவாக்க பயன்படுத்துகிறான். நாம் உலகத்தைப் போல பதிலளிக்க அழைக்கப்படவில்லை. நம்முடைய நம்பிக்கையில நடக்க அழைக்கப்பட்டுள்ளோம், பார்வையில் அல்ல. ஆமென். நீதிமொழிகள் 13:20 கர்த்தருக்கான பயம் வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது என்று கூறுகிறது. அந்த வகையான பயம் உங்களை முடக்காது. அது உங்களை சுத்திகரிக்கிறது. அது உங்கள் முன்னுரிமைகளை மறுசீரமைக்கிறது. அது உங்கள் வாழ்க்கைக்கு மேலே வானத்தை திறக்கிறது. கர்த்தருக்கான பயம் நாட்டை ஆக்கிரமிக்கும் போது மனந்திரும்புதல் பின்தொடர்கிறது. மற்றும் மனந்திரும்புதல் ஓடும்போது விழிப்பு தூரத்தில் இல்லை. ஆகையால் அதிர்ச்சி நாடுகளை பயத்தில் அல்ல, மரியாதையில் மண்டியிடச் செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். ஒரு புனிதமான அவசரம் மீண்டும் எழ வேண்டும். நாம் போதுமானதை பெறாத பயத்தை விட போதுமானதை விட அதிகமானவரின் அற்புதத்தை மாற்ற வேண்டும். ஆகையால் காவலர்கள் இடையறாத பிரார்த்தனையாளர்கள், உங்கள் நிலையை எடுக்க நேரம் வந்துவிட்டது. விழிப்பு பிரார்த்தனை மைய தலைவர்கள், இது பின்வாங்க வேண்டிய நேரம் அல்ல, இது நெருக்கமாக இருக்க வேண்டிய நேரம். ஆகையால் உலக பொருளாதாரம் நடுங்கும் போது அதிர்ச்சி தற்கொலைகளுக்கு அல்ல, இரட்சிப்புகளுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். தேவாலயம் யோசேப்பின் உத்திகளுடன் எழுந்து நின்று நம்பிக்கையாளர்களை தீர்வுகளாக, நெருக்கடியில் தீர்வாளர்களாக உருவாக்க வேண்டும். நாம் கர்த்தரின் பயம் மனிதர்களின் இதயங்களை பிடிக்க வேண்டும். பொருளாதார வீழ்ச்சி பயத்தை மாற்ற வேண்டும் என்று அறிவிக்க விரும்புகிறோம். நாங்கள் நிர்வாக அறைகள், வர்த்தக தளங்கள் மற்றும் வணிக பள்ளிகளில் மறுமலர்ச்சி வரவேற்க விரும்புகிறோம். நாங்கள் நாடுகளில் விழிப்புணர்வை வரவேற்க விரும்புகிறோம். நாங்கள் நாடுகளில் மாமோனின் சக்தியை உடைத்து ராஜ்ய பொருளாதாரம் உருவாக போராட விரும்புகிறோம். கேளுங்கள், ஆண்டவர் அமைப்புகளை அதிரச் செய்ய அனுமதிக்கிறார், ஆனால் அவர் அதிரவில்லை. அவரது ராஜ்யம் அதிராதது, மேலும் அவர் ஆச்சரியப்படவில்லை. ஆகையால் நாம் எழுந்து இந்த பொருளாதார அதிர்ச்சியின் மத்தியில் ஆன்மீக விழிப்புணர்வுக்காக போராடுவோம். ஒரு நெருக்கடி போல தோன்றுவது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கலாம். கொய்தல் தயாராக உள்ளது, இழிவிலும் கூட. ஆகையால் இது பிரார்த்தனை செய்யும் நேரம், இது விழிப்புற்றும் நேரம், இது ஆண்டவரின் வழியை தயாரிக்க வேண்டிய நேரம். நாங்கள் மேலும் பிரார்த்திக்க விரும்புகிறோம். தேவன் இதயங்களை மாமோனிலிருந்து திருப்பி ஆண்டவரின் ஆவி மக்களை உணர்த்தத் தொடங்குவார் என்று. ஆகையால் நாங்கள் செல்வங்களிலும் அமைப்புகளிலும் அல்ல, தேவனில் நம்பிக்கை வைத்த எந்த விதத்திலும் மனம் மாற்ற விரும்புகிறோம். எங்கள் நாடுகளில் மாமோனின் ஆவியுடன் உள்ள ஒப்பந்தத்தை இயேசுவின் பேரில் உடைக்கிறோம். மேலும் இந்த பொருளாதார அதிர்ச்சியை மக்களின் இதயங்களை அவரிடமே திருப்புவதற்கு ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். உதவி அரசாங்கம் அல்லது தங்கம் வருவதில்லை, ஆனால் வானத்தையும் பூமியையும் உருவாக்கிய ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்று அறிவிக்க, யோசேப்பின் எழுச்சிக்காகவும் பஞ்ச காலங்களில் வளங்களை பராமரிக்க தெய்வீக ஞானத்துடன் உள்ள நவீன யோசேப்புகள் எழும்ப வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். சந்தை தூதர்களை, தீர்க்கதரிசி நிதியாளர்களை மற்றும் நீதிமான முதலீட்டாளர்களை அழைக்கிறோம். வழங்கல், புதுமை மற்றும் ராஜ்ய முன்னேற்றத்திற்கான அதிசயமான உத்திகளை அறிவிக்கிறோம். இக்கட்டான சூழ்நிலையிலும் நாங்கள் கடவுளிடம் தொடர்ந்து கேட்க விரும்புகிறோம். அது எங்கள் பங்கு, அது எங்கள் வாக்குறுதி. திருவிவிலியம் 28:13. இந்த அதிர்ச்சியால் ஒரு விழிப்புணர்வு பிறக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்க விரும்புகிறோம். பொருளாதார குழப்பம் தூங்கி கிடக்கும் தேவாலயத்தையும் உலகின் இழந்த ஆத்மாக்களையும் விழிக்கச் செய்யும் தெய்வீக குழப்பமாக மாற வேண்டும் என்று பிரார்த்திக்க விரும்புகிறோம். கடவுளின் பயம், குறைவு மற்றும் இழப்பின் பயத்தை மாற்ற வேண்டும் என்று அறிவிக்க விரும்புகிறோம். இந்த அதிர்ச்சி மக்கள் மறுப்புக்கு அல்ல, மனமாற்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்க விரும்புகிறோம். பாதிக்கப்படுவோருக்காக கடவுள் ஏழைகளை மற்றும் பொருளாதாரங்களில் பணவீக்கம் மற்றும் நிலைத்தன்மையினால் பாதிக்கப்படுபவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க விரும்புகிறோம். உலகத்தின் அமைப்பின் கீழ் அல்ல, சாவரின் பொருளாதாரத்தின் கீழ் செயல்படும் தாராளமான விசுவாசிகளை கடவுள் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம்.
மிஷனரிகளுக்கு அதிசயமான வளங்களை விடுவிக்க விரும்புகிறோம். கடவுளிடம் கேட்க விரும்புகிறோம். மிஷனரிகளுக்கு, தேவாலயங்களுக்கு, வாழ்வதற்காக போராடும் குடும்பங்களுக்கு அதிசயமான வளங்களை விடுவிக்கவும், வறுமையின் சுழற்சிகளை உடைத்து வளங்களின் சுழற்சிகளை கொண்டு வரவும் பிரார்த்திக்க இன்னும் பல விஷயங்கள் உள்ளன. நான் உங்களை awakeningprayerhubs.com குளோபல் பிரேயர் ரூம்க்கு செல்ல அழைக்க விரும்புகிறேன், அல்லது awakeningprayerhubs.com ஐ பார்வையிடவும். நீங்கள் பேசும் எந்த மொழியிலும் இந்த பிரார்த்தனை புள்ளிகளை படிக்கலாம். எங்கள் இணையதளத்தில் உள்ள உள்ளடக்கத்தை உங்கள் சொந்த மொழியில் படிக்க நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பு பொத்தானை இடது மேல் மூலையில் காணலாம். பொருளாதார அதிர்ச்சியின் மத்தியில் புத்துயிர்ப்பு ஏற்படுவதை நாங்கள் நம்புகிறோம், மேலும் இதற்காகவும் இன்னும் பலவற்றிற்காகவும் போராடுகிறோம். அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ் இல் நான் தீர்க்கதரிசி இடையூறாளர்கள், காவலர்கள் மற்றும் புத்துயிர்ப்பாளர்களை உருவாக்குகிறேன். எங்களுடன் சேருங்கள். இன்னைக்கு ஒரு மையத்தை தொடங்குங்கள். நான் உங்களை உயர்த்த அனுமதியுங்கள். இன்று awakeningprayerhubs.com ஐ பார்வையிடுங்கள். ஒரு வெற்றிகரமான நாளை கொண்டாடுங்கள்.